Hudson Curd. வணக்கம். நலமா? ஜெஃப்ரி ஆர்ச்சர் கதை சொல்லி ரொம்ப நாளாச்சு இல்லை? நிறைய பேர் சிவகாமியின் சபதம்லாம் போகிறபடி போகட்டும், நடுவில் எங்களுக்காக ஒரு ஜெஃப்ரி ஆர்ச்சர் கதை சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு கேட்டவங்களும் உண்டு. அதனால் இன்னைக்கு ஒரு ஜெஃப்ரி ஆர்ச்சரனுடைய கதை, சாப்டர் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ். சாப்டர் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ்ன்ற கதை எனக்கு ரொம்ப ஜாலியாக நான் படித்த கதை. நான் ரொம்ப என்ஜாய் பண்ண கதை உங்களோட பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி. கதையினுடைய கதாநாயகன் எட்வர்ட், அவனுடைய மனைவி பேர் கேரலின். ரெண்டு பேரும் ஒரு 40 வயசை கொஞ்சம் தாண்டின ஒரு கப்பல். குழந்தைங்க இல்லை அவங்களுக்கு. ரொம்ப ரொம்ப அன்பான கப்பல். கேரலின் ஒரு மகத்தான அழகி. அவளோட கணவனாக இருக்கிறதுலே எட்வர்டுக்கு ஏகப்பட்ட பெருமை. இந்த கதை ஆரம்பிக்கிற போது அவங்க ரெண்டு பேரும் வின்டர் டிசம்பர் மாதம் இருக்குல்ல, அந்த டிசம்பர் மாதத்தில் ஒரு வெக்கேஷனுக்காக ரெண்டு பேரும் போகிறாங்க. சுவிட்சர்லாண்டில் இருக்கிற வேர்பியே அப்படின்ற ஒரு இடம். அந்த இடம் எதுக்கு ரொம்ப பாப்புலரான இடம்னாக்க பனிச்சறுக்கு விளையாட்டுக்காக, ஸ்கீயிங்காக. இதில் இவங்க ரெண்டு பேரில் கேரலின் பனிச்சறுக்கு விளையாட்டில் அவள் பயங்கர எக்ஸ்பர்ட். அவளுடைய 7 வயதிலிருந்தே விடாமல் பனிச்சறுக்கு விளையாட்டில் ஈடுபட்டு இப்போ அவள் பெரிய எக்ஸ்பர்ட் ஆகிட்டாள். ஆனால் எட்வர்டுக்கு அவ்வளோலாம் வராது. எட்வர்டுக்கு 41 வயசு ஆன பிறகு தான் முதன்முறையாக பனிச்சறுக்கே செய்ய ஆரம்பித்தார். அதனால் அடிக்கடி கீழே விழுறது இதெல்லாம் ரொம்ப சகஜம் அவருக்கு. இவங்க ரெண்டு பேரும் வேர்பியேக்கு ஒரு வெக்கேஷனுக்காக பிளான் பண்ணி வந்திருக்காங்க. ஒரு 10 நாள் அங்கே தங்கி தினம் பனிச்சறுக்கில் ஈடுபட்டுட்டு அப்புறமா லஞ்ச் ஒன்றா சாப்பிட்டுட்டு திரும்ப ஒரு தடவை போய் பனிச்சறுக்கு செஞ்சுட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு இப்படி ஒரு வெக்கேஷன். இதெல்லாம் கேட்டால் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும்ல. நாம் போகிற டூரு, அந்த வெக்கேஷன்லாம் ஒரு கொடைக்கானலுக்கு போனோமா, ஒரு ஊட்டிக்கு போனோமா, ஒரு கோவிலுக்கு போனோமா, இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இது மாதிரி ஒரு விளையாட்டுக்காக ஒரு வெக்கேஷன் அப்படின்றதெல்லாம் நம்ம ஊரில் நம்ம பெருசாக கேள்விப்பட்டதே இல்லை. ஆனால் ஐரோப்பியர்கள் நிறைய அதை செய்வாங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்படி தான். இந்த கதை ஆரம்பிக்கிற கட்டத்தில் எட்வர்டும் கேரலினும் அந்த பனிச்சறுக்கு விளையாட்டு அந்த மையத்துக்கு வந்துட்டாங்க. அது மேலே போய் தானே, அங்கே தானே அந்த ஸ்லோப் இருக்கும். அதுக்கு விஞ்ச் இருக்குது. அந்த விஞ்சில் ஏறுறதுக்காக இவங்க ரெண்டு பேரும் காத்திருக்காங்க. அந்த விஞ்சில் ஒரு ஆள் தான் வரலான்னு அவர் சொல்கிறார். அதை ஆப்ரேட் பண்ணுறவர் ஒருத்தர் தான் வர முடியும், ஏற்கனவே நிறைய ஆட்கள் இருக்காங்கன்னு. இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக போகிறதா என்னன்னு யோசிச்சுட்டு இருந்தபோது அந்த விஞ்சில் இருந்த ஒரு ஆள், அந்த ஆளுக்கு ஒரு 40-45 வயசு இருக்கும். ஆனால் பார்க்க பட்டு ஹேண்ட்ஸமாக இருந்தான் அந்த ஆள் ஸ்டெப் அவுட் பண்ணிவிட்டு, நீங்கள் கணவன் மனைவியாக இருக்கீங்க, நீங்கள் ஒன்றா போங்க, நான் அதுக்கு அடுத்த இதில் வந்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உடனே எட்வர்டு அவரை ரொம்ப தேங்க் பண்ணுறாரு. தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு. இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் காலையிலே ஏற்கனவே 3 ரவுண்டு பனிச்சறுக்கெல்லாம் முடிச்சிட்டேன், இது நான் அடுத்த தடவை வருது தான், நீங்கள் ஒன்றா போங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் மேலே ஒன்றா போகிறாங்க. எப்போவுமே அந்த விஞ்சோடைய அந்த இறுதி நிலைக்கு வந்த பிறகு 2 பனிச்சறுக்குக்கு 2 பாத் இருக்குது. ஒன்றுக்கு பேர் ஸ்லோப் ஏ, ஒன்றுக்கு பேர் ஸ்லோப் பி. ஸ்லோப்பியே ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் பனிச்சறுக்கு செய்யறதுக்கு. நம்ம இந்த இதிலெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லை, ஒலிம்பிக் கேம்ஸ்லலாம் கூட பார்த்துருக்கோம், பனிச்சறுக்கு விளையாட்டுலலாம் பார்த்துருக்கோம். அவங்க பயங்கர எக்ஸ்பர்ட்ஸ் போகிற பாதையில் தான் கேரலின் போவாள். ஏன்னா அவள் பெரிய எக்ஸ்பர்ட் தானே. அது ரொம்ப டேஞ்சரஸான வளைவுகள்லாம் நிரம்பிய பாதை. எட்வர்டால் அங்கே போகிறதுலாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. அவர் ஸ்லோப் பியில் போவார். அது இப்போ தான் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தவங்க, ஓரளவு தேர்ச்சி இருக்கிறவங்க, அவங்களாம் செய்கிறதுக்காக அந்த பாதையில் ட்ரெயினர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸ்லோப் ஏல கூட சில ட்ரெயினர்ஸ் இருப்பாங்க. ஆனால் அவங்களாம் எக்ஸ்பர்ட் ட்ரெயினர்ஸ். அவங்க ஒலிம்பிக் வீரர்கள்லாம் தயார் செய்கிற அளவு பெரிய ட்ரெயினர்ஸ் அவங்க. கேரலின் அந்த மாதிரியான ஒரு ட்ரெயினர். அவர் பேர் மார்சலோட தான் அவர் ட்ரைனிங்க்கு போவாள். அவர் இந்த மார்சல்லாம் எட்வர்டை திரும்பி கூட பார்க்க மாட்டார். இதெல்லாம் பச்சா மாதிரி அவருக்கு. ஸோ கேரலின் அங்கே போய் இவருக்கு டாட்டா காமிச்சிட்டு அங்கே போயிட்டா. இப்போ இவர் தன்னுடைய பனிச்சறுக்கு விளையாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த ஆளை திரும்பவும் சந்திக்கிறாரு. அவர் அடுத்த விஞ்சில் வந்துட்டார். இவர் போய் தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாரு. நான் எட்வர்டு, அதுவும் அங்கே போகிறது தான் என்னுடைய மனைவி கேரலின், நீங்கள் அப்படின்னு கேட்குறாரு. என்னுடைய பேர் ஐ எம் ட்ராவர்ஸ்.
அப்படின்னு அவர் வந்து தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாரு. இவங்க 2 பேரும் கை குலுக்கிக்கிறாங்க. இந்த டிராவர்ஸ் தான் வாழ்க்கையில அடிக்கடி மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எட்வர்ட் வந்து நினைக்கவே இல்ல. இந்த கை குலுக்கலோட அந்த சந்திப்பு முடிஞ்சிரும்னு நினைச்சுக்கிட்டு தான் அவர் போறாரு. ஆனா நாம நினைக்கிற மாதிரி விதி அவ்வளவு சுலபமா இருக்கிறது இல்ல. அப்படித்தானே? அன்றைக்கு அவங்க தங்கியிருந்த ஹோட்டல்ல இரவு எட்வர்டும் அவருடைய மனைவி கேரலனும் சாப்பிட்றதுக்காக உட்கார்ந்துருந்தாங்க. அப்போ அந்த டிராவர்ஸை வந்து அவங்க திரும்பவும் பார்க்குறாங்க. தனியாக உட்காந்து ஒரு இடத்துல சாப்பிட்டுட்ருக்காரு. நீங்களும் எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கங்களேன் அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்றாங்க. ஜான் டிராவர்ஸ் அவருடைய பேர். டிராவர்ஸ் நீங்களும் வந்து எங்களோட ஜாயின் பண்ணிக்கங்களேன். அவர் வந்தார். அவர் வந்து சாப்பிட உட்கார்ந்த அந்த ஆளினுடைய கண்ணு கேரலினை விட்டு இப்படி அப்படி கூட நகரலை. அப்படியே கேரலினையே பார்த்துக்கிட்டு அவகிட்டயே பேசிக்கிட்டு அவங்க 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. எட்வர்டுக்கு இது ரொம்ப பழக்கமான விஷயம். ஏன்னா அவருடைய மனைவி கேரலின் சாதாரணமான அழகி இல்லை, அவ ஒரு மகத்தான அழகி. அவள் தன்னை நேசித்து தன்னை கல்யாணம் செஞ்சுக்கிட்டான்றதை இப்போ கூட சில சமயம் அவரால் நம்ப முடியாது. தன்னுடைய நண்பர்களில் பல பேர், சந்திக்கிறவங்களில் பல பேர் தன் மனைவியை பார்த்த உடனே அசடு வழி ஆரம்பிக்கிறது எட்வர்டுக்கு ரொம்ப பழக்கமான விஷயந்தான். அதனால் அவர் ஒன்றும் இதை பெருசாக நினைக்கல. ஆனால் அவருக்கே மனசில் தோணுச்சு, எல்லாரும் வழியறதை விட இந்த ஆள் என்னடா கொஞ்சம் கூடுதலாகவே அசடு வழிகிறானேன்னு. அவருக்கு இன்னொரு சின்ன ஒரு கடுகளவு வருத்தம் என்னென்னா, யூஸ்வலாக அவரோட மனைவி கேரலின் யாரையும் சட்டை பண்ணவே மாட்டான். ரொம்ப மகத்தான அழகிகளுக்கே ஒரு ஒரு பெருமையும் ஒரு கர்வமும் இருக்குல்ல. கேரளின் எப்பவுமே அப்படிதான் எல்லாரையும் அலட்சியப்படுத்தக்கூடியவ. ஆனால் இந்த ஆளை பார்த்த உடனே அவளும் கொஞ்சம் மரியாதையும் மதிப்பும் கொடுத்து பதிலுக்கு பேசிக்கிட்டு இருக்காளோ அப்படின்னு கடுகு மாதிரி ஒரு சின்ன சந்தேகம் எட்வர்டோட மனசில் வந்தது. அப்புறம் சிச்சி கேரளனை பற்றி அப்படிலாம் நினைக்கவே கூடாதுன்னு சொல்லி, சரி சீக்கிரம் கிளம்பலாமா அப்படின்னு அவர் தன்னுடைய மனைவி கிட்ட கேட்ட பிறகுதான் அவங்க 2 பேரும் ஓகே அப்படின்னாரு. இவங்க 2 பேரும் நான் இப்படியே காணாமல் போயிருந்தா கூட என்னை தேடாமலே விட்டுருப்பாங்க போல இருக்கே அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு கோபத்தோடு நினச்சிக்கிட்டு மனைவியோடு அவர் திரும்பி வந்துட்டார். இதுக்கு பிறகு இவங்க தங்கியிருந்த பாக்கி அந்த 2 நாளில் அடிக்கடி ஜான் டிராவர்ஸை வந்து அவங்க சந்திச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. அவரை பற்றின விஷயங்களும் இவங்க நிறைய கேள்விப்பட்டாங்க. ஜான் டிராவர்ஸ் ஒரு மர்ச்சன்ட் பேங்கர், பயங்கர பணக்காரன்றது பார்த்த உடனே தெரிஞ்சுது. நல்ல ஹேண்ட்ஸமாக இருக்கிற ஆள் வேற. மர்ச்சன்ட் பேங்கராக இருக்கிறது போதாதுன்னு சொல்லிட்டு ஹி வாஸ் ஆல்சோ அன் ஆர்ட் கலெக்டர். இப்போது நம்ம ஊர்லலாம் இன்வெஸ்ட்மெண்ட்னா நமக்கு என்ன தெரியும்? எஃப்டியில் போடுவோம், ரெக்கரிங் டெபாசிட்டில் போடுவோம். இன்னும் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ஷேர்ஸு, பாண்ட்ஸு, ஸ்டாக்ஸ், இவ்வளோ தான் நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு பெரிய அவென்யூ ஒன்று இருக்குது, ஆர்ட். கலை பொருட்கள் இருக்குல்ல, அதாவது ஓவியங்கள், மகத்தான ஓவியர்கள் வரைந்த பிரம்மாண்டமான பெரிய ஓவியங்களையே கலெக்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் கலையின் மீது அவர்களுக்கு இருக்கிற ஆர்வம். இன்னொரு காரணம் இது பயங்கரமான இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. ஒவ்வொரு பெயிண்டிங்கோட விலையெல்லாம் கேட்டால் நமக்கு தலையை சுற்றி கீழே விழுந்துருவோம். ஏகப்பட்ட பணம் இருக்கும். 100,000 பவுண்ட்ஸ் என்ன, 200,000 பவுண்ட்ஸ் என்ன, இந்த மாதிரிலாம் கோடிக்கணக்கில் மதிப்பு இருக்கக்கூடிய பெயிண்டிங்லாம் கூட இருக்குது. இதை கலெக்ட் பண்ணி சரியான நேரத்தில் அதை விற்பதன் மூலம் நிறைய லாபம் சம்பாதிக்கிறதும் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு விதம்தான். இந்த ஜான் டிராவர்ஸ் இருக்கானே, அவன் அந்த மாதிரி ஆள் தான். அவனுக்கு கலையின் மீது ஆர்வம் உண்டு. அதையும் விட அதை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக அதை வாங்கி விற்கிற வேலையும் அவன் செஞ்சுக்கிட்டு இருந்தான். இதை கேட்ட உடனே எட்வர்டுக்கு ரொம்ப குஷியாயிருச்சு. என்ன காரணம்னா, எட்வர்டோடைய தொழிலே அவர் ஒரு ஆர்ட் கேலரி நடத்துகிறவர் தான். இந்த மாதிரியான பெயிண்டிங்ஸ் எல்லாம் விற்பனைக்கு வைக்கிற வேலையை தான் அவர் செஞ்சிட்ருக்காரு. அவருடைய அந்த கலைக்கூடத்தில் தான் அவருடைய மனைவி கேரலினும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இவர் டிராவல்ஸ் கிட்ட நாங்கள் இன்றைக்கி சாயங்காலம் கிளம்பிட போகிறோம் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னார், ஆமாம் நானும் தான். நான் வந்து ஒவ்வொரு ஜனவரியிலையும் 2வது வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை கட்டாயமாக சுவிட்சர்லாண்டில் இந்த இடத்துக்கு வருவேன். 3 நாள் பனிச்சறுக்கு விளையாட்டு. அதுக்கப்புறமா நான் கிளம்பி போயிடுவேன். அதுவும் நான் வர்றதோடு மாத்திரம் இல்லை, காலையில் ஆளாக நான் தான் பனிச்சறுக்குக்கு போவேன். பல சமயங்களில் அந்த விஞ்ச் ஆப்ரேட்டர் அதை திறந்த உடனே ஏறுகிற முதல் நபராக நான் தான் இருப்பேன். நிறைய சமயத்தில் வேறு யாருமே வந்திருக்க மாட்டாங்க. 2வது ஆள் அங்கே ஸ்லோப்புக்கு வரத்துக்குள்ளேயே நான் 3 ரவுண்டு சுற்றி முடிச்சிடுவேன். இதை தவற விட்டது.
வந்ததே கிடையாதுண்ணா அப்படின்லாம் தன்னை பற்றி ரொம்ப பெருமை பேசிக்கிட்டான். இதுக்குள்ளேயே ஜான் டிராவர்ஸ் தன்னை பற்றி ஏகமாக பேசிக்கிற ஆளுன்றதை எட்வர்ட் புரிஞ்சுக்கிட்டாரு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒவ்வொரு வருஷமும் வருவீங்களா? அப்போ ஒவ்வொரு வருஷம்லாம் வர்றதில்லைங்க, ஏதோ இந்த வருஷம் வரணும்னு தோணிச்சு நாங்கள் 2 பேரும் வந்தோம். கேரளன் வந்து பெரிய ஸ்கீயிங் எக்ஸ்பர்ட்டு, அதனால் வேறு வேறு இடங்களுக்கு போவோம், எங்கள் வெக்கேஷனும் வேறு வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி எட்வர்ட் சொன்னதோட அந்த சந்திப்பு முடிந்தது. சரி, இனிமேல் இந்த ஆளை நம்ம சந்திக்கவே மாட்டோம் அப்படின்னு தான் எட்வர்ட் நினச்சிக்கிட்டு இருந்தார். அதற்கு பிறகு அந்த வெக்கேஷன்லாம் முடிஞ்சுது, அவங்க திரும்பி வந்தாங்க. திரும்பி வர்றபோது தான் இவருக்கு நினைவு வந்தது. அவர் வந்து இப்போ ஜான் டிராவர்ஸ் கிட்ட தன்னுடைய அந்த பிஸ்னஸ் கார்டு இருக்குல்ல, இதுதான் என்னோடய கேலரி, உங்களுக்கு முடிஞ்ச போது நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தார். ஆனால் அவன் அதை வச்சு திரும்பி வருவான்லாம் அவர் நினச்சே பார்க்கல. ஒரு 2-3 வாரம் கழித்து ஆணி அடித்தா மாதிரி ஒரு நாள் இரவு கிட்டத்தட்ட கேலரியை மூடுற நேரம் வந்துருச்சு, ஒரு 7 மணி இருக்கும். அந்த நேரத்தில் திடீர்னு வந்து நின்னா ஜான் டிராவர்ஸ். இவருக்கு முதல்ல நினைவே வரல, இந்த முகத்தை எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம மூளை வந்து சில பேருடைய முகங்களை பார்த்த உடனே சொல்லிவிடு, ஏய் பார்த்துருக்கன்னு. ஆனால் எங்கே பார்த்தோம், எப்போ பார்த்தோம், இந்த ஆள் பேர் என்ன அப்படின்னு நினைவுக்கு வராது. அவங்களும் அந்த நேரம் பார்த்து நம்மக்கிட்ட வந்து நான் யாருன்னு தெரியுதா சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. இன்னும் சில பேர் என் பேர் என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சொல்லுங்கம்மா. நாம் சும்மா ஆக்டுக்கு, ஓ உங்களை மறக்க முடியுமா, எவ்வளோ நல்லா நினைவு இருக்குமோ, ஆனால் பேர் ஞாபகம் வராது. சரியாக கடைசி நிமிஷத்தில் மூளை திடீர்னு அந்த பேரை நம்முடைய உதடுகளுக்கு கொண்டு வந்து சேர்த்துரும்ல, அதே தான் எட்வர்டுக்கும் நடந்தது. கடைசி நிமிஷத்தில் அவனுடைய பேர் ஞாபகம் வந்தது. அஃப்கோர்ஸ் ஐ ரிமெம்பர் யூ ஜான் டிராவர்ஸ் அப்படின்னு எட்வர்ட் சொன்ன உடனே, இன்றைக்கி உங்கள் கேலரியை பற்றி நியூஸ் பேப்பரில் ஒரு கட்டுரை வந்திருந்தது. அந்த கட்டுரையை வந்து நான் படித்து பார்த்தேன். உங்கள் கேலரியில் வந்து இப்போ ஒரு கண்காட்சி வச்சுருக்கங்களாமே, வீலா அப்படின்னு ஒரு அது ரொம்ப பெரிய ஓவியர் வீலான்றது, வீலாவோட ஓவியங்களுக்கு கண்காட்சி வச்சுருக்கீங்கன்னு இன்றைக்கி பேப்பரில் படித்தேன், எப்படி வந்து பார்த்துடணுன்னு நான் வந்துட்டேன் இன்றைக்கி அப்படின்னு அவர் வந்து பார்க்குறாரு. வீலா ஒரு மகத்தான ஓவியர், அவருடைய பிரம்மாண்டமான ஓவியங்கள் இருக்குது. இவன் கூடவே போய் ஒவ்வொரு ஓவியத்தையும் அவன் சொல்லணும் இல்லை. அப்போ எட்வர்டுக்கு தெரியுது, இந்த ஆள் விஷயம் தெரிஞ்ச ஆள் தான் அப்படின்னு எட்வர்ட் கண்டுபிடிக்கிறார். அப்படி ஒன்றும் சும்மா சில ஓவியங்களெல்லாம் பார்த்தா நமக்கு என்னென்னே புரியாது இல்லை, அப்படிலாம் இல்லை. ஒவ்வொரு ஓவியத்துக்கு பின்னாடி இருக்கிற கதைகள், அதை அந்த ஓவியர் வீலா இருக்காருல்ல, அந்த எந்த சந்தர்ப்பத்தில் அந்த ஓவியத்தை வரைஞ்சாரு, எல்லா விஷயமே அவனுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு. பற்றிலாம் நல்லா பேசிக்கிட்டே வந்தான். வேற சில விஷயங்களும் அவனுக்கு தெரிஞ்சிருந்தது. வீலாவுடைய ஆர்ட் டீலர், அதாவது இந்த ஓவியங்களை விற்கிறதுக்கெல்லாம் உதவி செய்கிற ஆர்ட் டீலர் இருக்கால, அந்த ஆர்ட் டீலருடைய மனைவிக்கும் வீலாவுக்கும் ஒரு உறவு இருந்தது. பிரெஞ்சுக்காரங்க இதெல்லாம் பற்றி பெருசாக நினைக்கவே மாட்டாங்க, நாம தான் என்னவோ இதெல்லாம் நினச்சி ரொம்ப பெரிய விஷயமா பேசிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு அவன் சொன்னான். அதெல்லாம் எட்வர்டுக்கு பிடிக்கல. சரிப்பா இதாக வாங்குறியா இல்லையா அந்த ரேஞ்சில் இருந்தார். அப்போ ஒரு அழகான ஓவியம், அந்த ஓவியத்தில் ஒரு சிறு பெண் பியானோ வாசிக்கிறார். அந்த பெண்ணுக்கு பின்னாடி அவங்க அம்மா நின்று அந்த பெண் என்ன வாசிக்கிறான்னு குனிஞ்சு பார்க்குற மாதிரி ரொம்ப 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 புகழ்பெற்ற ஓவியம் அது. அதை பார்த்தோன்னே ஆணி அடித்த மாதிரி ஜான் டிராவர்ஸ் அப்படியே நின்றுட்டான். அடேங்கப்பா, இந்த ஓவியத்தை நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கேன், இதனுடைய விலை என்னன்னு கேட்கக்கூட எனக்கு பயமாக இருக்குது, ஆனால் கேட்கலாமா அப்படின்றான். கிட்டத்தட்ட 300,000 பவுண்ட்ஸ் அது அந்த அந்த ஓவியத்தினுடைய விலை. 3 லட்சம் பவுண்டு. 3 லட்சம் பவுண்டுன்னொடனே அவன் ஒன்றும் அசரலை அதுக்கு, அதை எதிர்பார்த்தான் அவன். ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சுற்றி சுற்றி வந்து அதை பார்த்துக்கிட்டே இருந்தான். அதை அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிற அந்த நேரத்தில் எட்வர்டோட இன்னொரு ஃப்ரெண்டு, அவன் பேர் பர்சி வந்து எட்வர்டை பார்க்க வந்துட்டாங்க. பர்சி மேலே எட்வர்டுக்கு ரொம்ப 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 பிரியம் உண்டு. அதுவும் சமீப காலமாக பர்சி வாழ்க்கையில் பெரிய சூறாவளியில் மாட்டிகிட்டு இருக்கான். என்ன நடந்தது, பர்சியோட ஒய்ஃப் டயானா அவனை சமீப காலமாக டைவர்ஸ் பண்ணிட்டா. தன்னந்தனியாக வாழ்ந்துட்டு இருந்தான் பர்சி. தன்னுடைய நண்பன் தன்னை பார்க்க வந்திருக்கானே, தனியாக வேற இருக்கானேன்னு சொல்லி எட்வர்ட் அவனோட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தார். பேசிகிட்டே இருக்கும்போது தான் என்ன வந்தது, ஐயோ ஒரு கஸ்டமர் வந்தால் அந்த ஆளை பாதியில் விட்டுட்டோமே, அவன் என்ன செய்கிறான்னு திரும்பி பார்த்தா இவருடைய மனைவி கேரளினோட அவன் ஜான் டிராவர்ஸ் நின்று
பேசிக்கிட்டே இருக்கான். அவங்க 2 பேருக்கும் நடுவுல இருந்த அந்த இடைவெளியும் எட்வர்டுக்கு பிடிக்கல. அவங்க சிரிச்சு, சிரிச்சு, சிரிச்சு பேசினதும் எட்வர்டுக்கு பிடிக்கல. அன்னைக்கு தன்னுடைய மனைவி அணிந்திருந்த உடையும் அவருக்கு பிடிக்கல. இவளுக்கு தான் ஆச்சுல்ல வயசு 43க்கு மேல. இதுக்கப்புறம் என்ன இந்த மாதிரியான உடைகள்லாம்? ஏதோ 18 வயசு, 20 வயசுல இந்த மாரி உடையெல்லாம் போட்டிருந்தா சரி. கல்யாணம் ஆகி இவ்வளோ நாள் ஆச்சு, வயசும் ஆச்சு. இந்த பெண்களுக்கே இந்த 40, 45 வயசாகிற போது ஏதோ ஒரு பிசாசு அவங்கள பிடிச்சுக்குது. தான் இன்னும் இளமையாகத்தான் இருக்கிறோம் அப்படின்னு இந்த உலகத்துக்கு சொல்றதுக்காக உடைய மாத்துறாங்க, ஹேர் ஸ்டைலை மாத்துறாங்க, மேக்கப்பை மாத்துறாங்க. அது மட்டும் இல்லாத விதமா சிரிச்சு சிரிச்சு மற்ற ஆண்கள்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்குள்ள என்ன பிசாசு தான் அப்போ பூந்துக்கிறது அப்படிலாம் எட்வர்ட் நினச்சி கோவப்பட்டார். ஆனால் வெளியில் சொல்ல முடியுமா? சாதாரணமாகவே சொல்ல முடியாது. கேரளினும் மகத்தான பேரழகி, அவள்கிட்ட போய் இதெல்லாம் சொல்ல முடியுமா? வாயை மூடிட்டு இருக்க வேண்டியது தான். சரின்னு ஒரு கண்ணை தன்னுடைய நண்பன் பெர்சி மேலேயும், இன்னொரு கண்ணை சிரித்து சிரித்து பேசுகிற டிராவர்ஸ் அண்ட் கேரளின் மேலேயும் வச்சுக்கிட்டு எப்படியோ அந்த நாளை ஒரு வழியாக அவர் கழிச்சார். பெர்சி கிளம்பி போன பிறகும் டிராவர்ஸ் போகலை. கடைசியில் வந்து இந்த பெயிண்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் இந்த பெயிண்டிங் என் வீட்டில் இருந்தால் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு வாரம் இந்த பெயிண்டிங்கை என்னோடய வீட்டில் நான் வச்சுக்கலாமா அப்படின்னு அவன் கேட்குறான். அந்த மாதிரி அவங்க ஒரு முறை உண்டு அங்கே. நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம், ஆனால் ஒரு பேங்க் கேரண்டி கொடுக்கணும். அதாவது இந்த ஓவியத்தினுடைய விலையான 3 லட்சம் பவுண்டு உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்குதுன்னு உங்கள் பேங்க்லேருந்து ஒரு கேரண்டி கொடுக்கணும். அப்புறம் ஒரு டெபாசிட் ஒன்று பே பண்ணணும். 25,000 பவுண்டு டெபாசிட் பே பண்ணணும். அது பண்ணால் ஓவியத்தை உங்கள் வீட்டுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஒரு வாரம் வச்சுக்கிட்டு என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் நடந்து முடியறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 4-5 வாரம் ஆகிடுறது. 4-5 வாரத்துக்கு பிறகு பேங்க் கேரண்டியும் வருது, டெபாசிட்டையும் கட்டிடுறான். ஓவியம் அவனோட வீட்டுக்கு போயிடுச்சு. ஓவியம் அவன் வீட்டுக்கு போன ஒரு 2-3 நாள்லேயே டிராவல்ஸ் இவங்க 2 பேரையும் அவன் வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்றான். இவர் அவனை கண்டாலே எட்வர்டுக்கு பிடிக்கல. ஆனால் என்ன, ஒரு கஸ்டமர் 3 லட்சம் பவுண்டுக்கு ஒரு பெயிண்டிங்கை வாங்க போகிறான்னா ஒரு ஆர்ட் டீலர் வந்து அதை விட்டுற முடியுமா? சரி சரி, நாங்கள் கட்டாயமாக நானும் வரேன்னா, யூ மஸ்ட் பிரிங் கேரளின் ஃபார் ஷுர் அப்படின்றான். அவளை தானே நீ கூப்பிட்ருக்க அப்படின்னு மனசுலேயே நினச்சிக்கிட்டு இவங்க போனாங்க. உண்மையிலேயே 2 பேரும் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, இவங்க போகிற போது நிறைய நண்பர்கள்லாம் வந்திருப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. இவங்க 2 பேர் மாத்திரம்தான் இருந்தாங்க, வேறு யாருமே விருந்தில் இல்லை. அது ஒரு மகத்தான விருந்து, ரொம்ப டேஸ்டியாக இருந்தது சாப்பாடெல்லாம். வழக்கம் போல் டிராவல்ஸ் கேரளின்ட்ட மாத்திரமே பேசிகிட்டு இருந்தான். எட்வர்ட்டோ 1-2 வார்த்தை பேசினா ரொம்ப ஜாஸ்தி. அந்த ஓவியம் அழகாக அவங்க வீட்டு டைனிங் ஹாலில் உட்கார்ந்துருந்தது. எல்லாத்தையும் பல்ல கடிச்சு எட்வர்ட் பொறுத்துக்கிட்டு இருந்தார். ஒரே ஒரு காரணத்துக்காக தான், இவன் பெயிண்டிங்கை வாங்குவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில். அந்த நம்பிக்கையை உறுதிப்படுற மாதிரி தான் டிராவல்ஸ் சொன்னான். நான் ஆல்மோஸ்ட் ஐ மேட் அப் மை மைண்ட், நான் வந்து இன்னும் ஒரு 1 வீக்கில் உங்களுக்கு என்னோடய டிசிஷனை சொல்லிடுறேன் அப்படின்னு அவன் சொன்னான். ஒரு வாரம் கழித்து என்ன தகவல் வரப்போகுதுன்னு பார்த்துட்டு இருந்தா, இவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி இந்த பெயிண்டிங்கை வாங்குவதில் எனக்கு இப்போ ஆர்வம் இல்லை, வாய்ப்பு இருந்தால் பின்னொரு காலத்தில் பார்க்கலான்னு சொல்லி பெயிண்டிங்கை திருப்பி அனுப்பிச்சிட்டான். இவருக்கு சப்புன்னு போயிடுச்சு எட்வர்டுக்கு. அந்த டெபாசிட்டையும் திருப்பி கொடுத்துட்டாரு, கேரண்டியும் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டாரு. சரி, இவன் இதோட இந்த வாழ்க்கையிலேருந்து ஒரு வழியாக போயிடுவான்னு பார்த்தா அப்படி நடக்கலை. இதெல்லாம் நடந்ததுக்கு அடுத்த நாளே எட்வர்ட் தன்னுடைய நண்பன் பெர்சி இருக்கான்ல, அவனை கிளப்பில் சந்தித்து பார்த்தார். 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. பெர்சிகிட்ட வந்து ரொம்ப க்ளோஸ், அதனால எல்லா விஷயத்தையும் பேசலாம். டயானா டைவர்ஸ் பண்ணினதை பற்றி அவர் பேசுகிறார். ரொம்ப உடஞ்சி போகாதப்பா, போனவ போயிட்டான்னு. எனக்கு ஒன்றும் அவள் போனதை பற்றி கவலை இல்லை, டைவர்ஸ் ஆன எல்லாரும் அப்படி தானே சொல்லுவாங்க. எனக்கு கவலையே இல்லை அவள் போனதை பற்றி. அவள் போகிறது ரொம்ப நல்லது. என் வாழ்க்கையில் என்னை பிடிச்ச ஒரு சனியும் ஒழிஞ்சுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்பா அப்படிலாம் சொல்கிற அவளை பற்றி? பின்ன எனக்கு துரோகம் செஞ்சவளை எனக்கு மனைவியை என் வீட்லேயே வச்சு நான் பார்க்க முடியுமா? சிச்சி, டயானாவை பற்றி அப்படிலாம் சொல்லாத. உனக்கு டயானாவை தெரியாது. அவளுக்கு அங்கேயும் இங்கேயுமா சில ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் உண்டுன்னு நான் எப்போவுமே சந்தேகப்பட்டேன். ஆனால் என்றைக்கு இந்த டிராவல்ஸ் வந்தானோ அன்னியிலிருந்து என்னுடைய சந்தேகம் உறுதியாயிருச்சுனோ. இப்போ தூக்கி வாரி போட்டது யாருக்கு? எட்வர்டுக்கு. எந்த டிராவல்ஸ் சொல்கிற நீ? அதான் இருக்கானே அந்த ஜான் டிராவல்ஸ், மர்ச்சன்ட் பேங்கர். இஸ் ஆல்சோ அன் ஆர்ட் கலெக்டர். அவன் ஒரு நாள் என்னுடைய கடைக்கு வந்தான். பெர்சியும் ஒரு கடை வச்சிருக்கிற ஆள். அவன் வந்து கலைப்பொருட்கள் விற்கிற கடை வச்சிருக்கிற ஆள். என்னோட கடைக்கு வந்தான். ஒரு பழைய கால
கடிகாரம் ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வரும்ல 200 வருஷமாக ஓடிக்கிட்டு இருந்த கடிகாரம், அந்த மாதிரி ஒரு பழைய கால ஆன்டிக் பீஸ் கிளாக் ஒன்று. அதில் அவன் ஆர்வம் காட்டினா, இதை நான் என் வீட்டுக்கு கொண்டு போய் வச்சுக்கிட்டு ஒரு வாரம் அங்கே வச்சிருந்து பார்த்துட்டு எனக்கு பிடிச்சா வாங்கிக்கிறேன்னு சொன்னான். இந்த டீலிங்லாம் நடந்த போது நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன். டயானா தான் நிறைய அவனோட சேர்ந்து பேசி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா. வால் கிளாக் அவன் வீட்டுக்கு போச்சு, கடிகாரம் அவனுடைய வீட்டுக்கு போச்சு. அது திரும்பி வந்தபோது கடிகாரமும் சரியா இல்லை, என்னுடைய மனைவியும் சரியில்லை. இதை கண்டுபிடிச்ச பிறகு டயானாட்ட இதை நான் கேட்க போய் பெரிய பிரச்சனையாகி டைவர்ஸ் ஆகி பிரிஞ்சு போயிட்டா. இப்போ தான் நான் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஷாம்பெயின் அப்படியே ஒரு மடக்கு குடித்தான் பர்சி. அவன் நிம்மதியாகவே இல்லைன்றது அதுலேருந்தே தெரிஞ்சுது. இதை கேட்டுக்கொண்டிருந்த எட்வர்டுக்கு தலையே சுத்த ஆரம்பிச்சிட்டு, ஐயோ இதே தானே எனக்கும் நடந்தது, எங்கள் வீட்லேயும் இதே தான் நடந்தது. அதே மாதிரி என் ஒய்ஃப்ட்ட அவன் பேசிக்கிட்டே இருந்தான். என் கடையிலேருந்து ஒரு பெயிண்டிங்கை வாங்குறேன்னு சொல்லி ஒரு வாரம் கொண்டு போய் வச்சுக்கிட்டு அது வேண்டான்னு திருப்பி கொடுத்துட்டான். என்னடா இது, இதே தான் நடக்குதுன்னா அப்போ நானும் ஏமாற்றப்பட்டு விட்டேன் நான் நினச்ச போது எட்வர்டுக்கு தலையே சுற்றி போச்சு. இந்த வாழ்க்கையே வெறுத்து போச்சு. இதை விட ஒரு கஷ்டமான சூழல் ஒரு ஆணுக்கு இருக்கவே முடியாதுன்னு அவன் நினச்சிக்கிட்டான். கேரளினோட முகத்தை பார்த்து நேருக்கு நேராக கேட்குற தைரியம் ஒரு நாளும் கிடையாது. ஆனால் என் நண்பனுடைய வாழ்க்கையும் கெடுத்து என் வாழ்க்கையும் கெடுத்தானே, அவன் இனிமேல் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எட்வர்ட் முடிவு பண்ணது அந்த நாளில் தான். எட்வர்ட் ரொம்ப சட்டப்படி நடக்கிற ஒரு ஆள். டேக்ஸு கட்டுறதுனா கூட கடைசி நாள் மட்டும் காத்துடாமல் என்றைக்கு டேக்ஸ் நோட்டீஸ் வந்ததோ அன்றைக்கே கட்டிடுற ஆள். இது மட்டும் ஒரு தடவை கூட சிவப்பு விளக்கை மீறி வண்டி ஓட்டினது கிடையாது, ஃபாஸ்ட்டாக வண்டி ஓட்டினது கிடையாது, ஒரு போலீஸ் டிக்கெட்டு கூட வாங்காத ஆள். ரொம்ப ரூல்ஸ் ராமானுஜன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட ஆள் தான் முடிவு பண்ணான் ஒரு கொலை செய்வது என்று. இந்த கொலையை எப்படி அரங்கேற்றுவதுன்னு பலவிதமாக யோசிச்சு எத்தனையோ முடிவுகளை எடுத்து பார்த்தான். என்ன செய்யலாம், ஒரு துப்பாக்கி வாங்கி சுற்றுலாமா, இது மட்டும் அமெரிக்காவாக இருந்தால் ஈஸியாக துப்பாக்கி வாங்கலாம், ஆனால் லண்டனில் ஈஸியாக துப்பாக்கி வாங்க முடியாது. சரி என்ன செய்யலாம், இந்த ஆளை மேலே வண்டியை விட்டு கொண்டுடலாமா, ஆனால் வண்டியை ஏற்றுற சமயத்தில் அவன் நடந்து போகணுமே, அவன் எங்கே நடந்து போகிறான், எந்த நேரமும் அவனும் காரில் தான் போயிட்டு இருந்தான். அவன் காரில் என் காரை மோதி அவனுக்கு விபத்து நேர்றதுக்கு பதில் எனக்கு நேரிட்டா என்ன செய்யறது. சரி வேற என்ன செய்யலாம், தண்ணியில் கிண்ணியில் முக்கடிச்சிடலாமா, ஆனால் இவன் என்னை விட ஒசரமாக என்னை விட ஹெஃப்டியாக இருக்கான். நான் அவனை தண்ணியில் முழுகடிக்கிறதுக்கு பதிலாக அவன் என்னை தண்ணியில் முழுகடிச்சா நான் என்ன செய்வேன். அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சுது, இந்த நாட்டில் கொலை கூட செய்ய முடியலையேன்னு எட்வர்ட் ரொம்ப வருத்தப்பட்டார். சரி எப்படி கொலை செய்வதுன்னு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மர்டர் மிஸ்ட்ரி கதைகளாக படித்தார். அப்புறம் கொலைகாரர்கள் தங்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் சில பேர் எழுதியிருக்காங்கல்ல, அதெல்லாம் படித்தார். ஏதாவது ஐடியா கிடைக்குமா, ஒரு ஐடியாவும் கிடைக்கல. கடைசியில் ஷெர்லாக் ஹோம்ஸை எழுதின கேனன் டாய்லனுடைய புத்தகம் ஒன்றத்தை படிக்கிற போது ஷெர்லாக் ஹோம்ஸ் அதில் ஒன்று சொல்லியிருக்காரு, ஒரு ஆளை நீ கொலை செய்யணும்னா அவனுக்கு மாற்றவே முடியாத பழக்கம் ஏதாவது இருக்கிற ஆள். அதாவது சில பேர் ஒவ்வொரு நாளும் இந்த நேரத்துக்கு தான் வாக்கிங் போவாங்க, சில பேர் ஒவ்வொரு சனிக்கிழமையும் போய் சீட்டாடுவாங்க, சில பேர் ஒவ்வொரு சாட்டர்டேவும் சினிமாவுக்கு போவாங்க. இந்த மாதிரி சில பேருக்கு சில வழக்கங்கள் இருக்குல்ல, அதை மாற்றாமல் அப்படியே கடிகாரம் மாதிரி செய்கிறவங்க இருந்தாங்கன்னா, அப்படி மாற்ற முடியாத பழக்கங்கள் தான் அவங்களுடைய வீக்னஸ். அந்த வீக்னஸை வச்சு தான் அவங்கள கொலை செய்யணும்னு ஷெர்லாக் ஹோம்ஸ் ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறத படிச்சுட்டாரு நம்முடைய எட்வர்டு. உடனே அதை பிடிச்சிக்கிட்டாரு. இவன் இருக்கானே, இந்த டிராவல்ஸுக்கு மாற்ற முடியாத பழக்கம் என்ன, ஏதாவது இருக்குமான்னு யோசிச்சு பார்த்தப்போ அவன் சொன்னது ஞாபகம் வந்தது. ஒவ்வொரு ஜனவரியும் 2வது வாரத்தினுடைய வெள்ளி சனி ஞாயிறு கட்டாயமாக நான் சுவிட்சர்லாண்டுக்கு பனிச்சறுக்கு விளையாட்டுக்காக வந்துடுவேன். அப்படி வந்ததோடு இல்லாமல் அந்த 3 நாளுமே எல்லாரும் வரத்துக்கு முன்னாடி ஆளாக நான் தான் நிற்பேன்னு சொன்னா இல்லை, அதுதான் அப்படின்னு பிடிச்சிக்கிட்டாரு. அந்த வருஷம் தன்னுடைய மனைவியை கன்வின்ஸ் பண்ணி நாம் திரும்பவும் அந்த ஊருக்கு தான் போகணும். அவள் சொன்ன, போன வருஷம் தானே அங்கே போனோம், திரும்ப அதே ஊருக்கு நீங்கள் போக மாட்டீங்களேன்னு அவள் சொல்கிறா. இல்லை இந்த தடவை போய் 10 நாள் நாம் தங்க போகிறோம்னு சொல்லி மனைவியோடு போயிட்டாரு. அவன் வர்றதுக்கு 7 நாள் முன்னாடியே இவர் போயிட்டாரு. அந்த 7 நாளும் வெறித்தனமாக அந்த ஸ்லோப்பில் பயிற்சி. அவள் கேரளன்னு கேட்டா, நீங்கள் என்ன ஏதாவது ஒலிம்பிக்கில் பங்கேற்கிறதா ஐடியா ஏதாவது இருக்கா, இப்படி வெறித்தனமாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. இல்லை ஒன்றும் இல்லை, நானும் உங்க கூட ஸ்லோப்பியேக்கு அடுத்த வருஷமாவது வரணும் இல்லையா, அதனால தான்
நான் நிறைய பயிற்சி செய்கிறேன். கேரளின் இந்த தடவை ரொம்ப பயிற்சியில் செய்யல. அவள் பாட்டு ஷி டுக் இட் ஈஸி. இவர் அது பயிற்சியில் கூட ஸ்லோப்பியில் முழுக்க போய் பயிற்சி பண்ண மாட்டார். அந்த ஃபஸ்ட்டு 1 கிலோமீட்டர் அதை மாத்திரம் அப்படி பயிற்சி பண்ணார். அதுக்கப்புறம் இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சம் பயிற்சி பண்ணி விட்டுடுவார். ஏன்னா அவர் போட்டிருக்கிற திட்டம் அப்படிப்பட்ட திட்டம். மிகச்சரியாக அந்த 1 கிலோமீட்டரில் எங்கே திரும்பணும், எங்கே நிற்கணும், ரொம்ப நல்லா அதை ஒரு நாளைக்கு 50 முறை 100 முறை கூட ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார். மிகச்சரியாக அந்த நாள் வந்தது. எந்த நாள்? டிராவல்ஸ் வர்ற நாள். அந்த வெள்ளிக்கிழமைக்கு முந்தின நாளே இவர் தயாராகிட்டார். அந்த வெள்ளிக்கிழமை டிராவல்ஸ் வந்துட்டான்றத அந்த ஹோட்டலில் இருக்கிற சில பேரை அப்படி போகிற போக்கில் விசாரித்து அதை தெரிஞ்சுக்கிட்டாரு. வெள்ளிக்கிழமை காலை அவர் அன்றைக்கி இரவு முழுக்க தூங்கவே இல்லை. காலையில் விடியறதுக்கு முன்னாடியே 7 மணிக்கு தான் அந்த இடம் திறப்பாங்க. 5 5:30க்கெல்லாம் போய் இவர் அந்த விஞ்சுக்கு பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தார். ஒரு காக்கா இல்லை. அந்த பனிலையும் குளிர்லையும் இவரை தவிர யார் இருப்பாங்க? ஆனால் இவருடைய மனசு துடிக்கிற சத்தம் இவருக்கே கேட்டுக்கிட்டு இருந்தது. ஏன்னா இவர் முந்தின நாள் அவர் பண்ணின வேலை அப்படிப்பட்ட வேலை. அதுக்கு முந்தின நாள், அதாவது வியாழக்கிழமை இரவு நெடுநேரம் பனிச்சறுக்கில் ஸ்லோப்பியில் போய்கிட்டே இருந்தார். எல்லாரும் போயிட்டாங்க, இன்ஸ்ட்ரக்டர்ஸ்டெல்லாம் போயிட்டாங்க. அந்த விஞ்சையே மூட போகிற நேரத்தில் கடைசி 5 நிமிஷம் இருந்தபோது இவர் என்ன பண்ணார்? இந்த சறுக்குவது எப்படின்னு பாதையில் அடையாளம் காட்டுறதுக்காக கொடிகளை அவங்க வச்சுருப்பாங்க. சிவப்பு கலர் கொடிகள் இருக்கும். அது வழியாக தான் போகணும். அந்த பாதை வழியாக போகாமல் வேற எங்கேயாவது போனால் மலையிலேருந்து கீழே விழுந்துருவாங்க. இவர் கடைசியில் இருக்கிற 30 கொடிகள், அந்த சிவப்பு கொடிகளை எடுத்து அந்த அதை திரும்புகிற இடத்துல வேற இடத்துல அதை வச்சுட்டாரு. அந்த 30 ஃப்ளாகும் முடிகிற இடத்துல சறுக்கல் பெரிய பள்ளத்தாக்கு மாதிரி உள்ள ஒரு பள்ளம். அப்படியே வேகமாக யாராவது போனால் அங்கே தொப்புன்னு விழணும் தான். அந்த மாதிரியாக அந்த கொடிகளை அமைச்சிட்டு இவர் தானே கடைசி ஆள். அதை யாரும் பார்க்கல, யாரும் கேட்கவும் இல்லை, திரும்பி வந்துட்டார். இப்போ வெள்ளிக்கிழமை கார்த்தால துடிக்கிற நெஞ்சத்தோட எட்வர்ட் காத்துட்ருக்காரு. இன்னைக்கு மாத்திரம் அந்த ஆள் வரலன்னா என் பிளான் முழுக்க வேஸ்ட் ஆகிடும். கடவுளே, எப்படியாவது அந்த ஆளை வர வழின்னு இவர் நினச்சிக்கிட்டே இருந்தபோது ஒரு ஆள் வராரு தூரத்தில். அந்த நடந்து வர்ற சத்தத்தில் இவருடைய இதயத்தினுடைய சத்தமும் ஒன்றா கலந்து டப்பு டப்பு டப்புன்னு அடிக்குது. கிட்ட வர மட்டும் கண்ணு தெரியல, ஏன்னா அவ்வளவு பனி, அவ்வளவு இருட்டு. கடைசியில் வர்ற ஆளை பார்த்தா அப்பாடி அந்த டிராவல்ஸ் தான் வந்தான். டிராவல்ஸ் இவரை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. திஸ் ஏர்லி அப்படின்னு அவன் கேட்குறான். ஆமாம், நாங்களும் இந்த வருஷம் இங்கே வந்திருக்கோம். இன்றைக்கி நாங்கள் சீக்கிரமே வந்துட்டேன்னா, ஏன்னா எனக்கு தூக்கமே வரல, வாங்கலை போகலான்றாங்க. 2 பேரும் விஞ்ச் திறக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. விஞ்ச் ஆப்ரேட்டர் வந்து விஞ்சை ஓப்பன் பண்ண உடனே 2 பேரும் போகிறாங்க. டிராவல்ஸ் தான் எக்ஸ்பர்ட் ஆச்சே, அவன் ஸ்லோப்பியேக்கு போக போகிறான். அப்போ எட்வர்ட் கேட்குறாரு, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ஸ்லோப்பியில் என்னோட வர முடியுமா அப்படின்னு. நான் ஸ்லோப்பிக்கெலாம் வரது இல்லையே, நான் ஸ்லோப்பியில் தான் போவேன். இல்லை, நான் ஸ்லோப்பியில் இப்போ ரொம்ப நல்லா பண்ணுறேன், எனக்கு சும்மா ஒரு ஆசை, நானும் நீங்களும் ஒரு ரேஸ் போனால் எப்படி இருக்குன்னு. என்னோட ரேஸ் வந்தால் உன்னால் ஜெயிக்க முடியாதுன்னு அவன் சொல்கிறான். அவனுடைய திமிரு எப்படிப்பட்ட திமிரு! எத்தனை பெண்களை வீழ்த்தி இருக்கான். அந்த செருக்கும் ஆணவமும் அவனுக்கு இல்லாமல் இருக்குமா? இல்லை, இன்றைக்கி ஒரே ஒரு நாள் சும்மா பார்க்கலாமே, ஒருவேளை நான் ஜெயிச்சா கூட ஜெயிப்பேன் அப்படின்னு எட்வர்ட் சொல்கிறார். இப்போ அவனுக்கு இந்த ஆண்களையே அவங்க ஊசிப்பி விட்டால் அப்படியே உக்ரத்தோடு ஈடுபடுவாங்க இல்லை, அது அவங்களுக்கு ஒரு சுபாவம். உடனே அவன், அப்படியா, என்னுடைய போட்டிக்கு வர, சரி ஸ்லோப்பி தான் உனக்கு தெரியும், உன்னால் ஸ்லோப்பிக்கு வர முடியாது, ஸ்லோப்பியில் உனக்கு எனக்கும் ரேஸு, நான் ஜெயிச்சா எனக்கு என்ன தருவேன் அப்படின்னு கேட்குறாரு. முதல்ல நீங்கள் ஜெயிக்கிறீங்களான்னு பார்க்கலாம், எனக்கு நான் ஜெயிப்பேனான்னு தெரியல, பட் லெட் மீ ட்ரை. ஒருவேளை நம்ம யார் ஜெயித்தாலும் ஒரு உண்மை கேரளனுக்கு தெரிஞ்சிடும், அதுதான் பரிசு அப்படின்றார். அவன் முகத்தில் ஒரு பெரிய அதிர்ச்சி வந்தது. அதுக்குள்ளே இவர் ரேஸ் ஆரம்பிச்சிட்டாரு. இவர் ஜெயிச்சிட போகிறாரேன்ற அந்த ஒரு வெறியில் அவன் டிராவல்ஸ் அப்படியே பின்னாடியே வரான். முதல் கிலோமீட்டர் வந்து இவருக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி, யாருக்கு? எட்வர்டுக்கு. அத்தனை தடவை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காருல, சுருன்னு போகிறாரு. அவனுக்கே அதிர்ச்சியாக இருந்தது. என்னடா இந்த ஆள் நல்லா விளையாட மாட்டானே, நல்லா விளையாடுறான், இப்போ எனக்கே இவன் வந்து சவாலாக இருக்கானேன்னு சொல்லி கண்மூடித்தனமான வேகத்தில் டிராவல்ஸும் பின்னாடி வர ஆரம்பிக்கலாம். அந்த ஃபஸ்ட்டு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் முடிஞ்ச பிறகு தான் இவர் கொடியெல்லாம் மாற்றி வச்சு பாதையை பள்ளத்தாக்கில் விழ வச்சிருக்காரு எட்வர்டு.
போய்கிட்டே இருக்கிறவர் தன்னுடைய வேகத்தை குறைச்சிக்க ஆரம்பிச்சிட்டார். டிராவல்ஸ் அதை கவனிக்கல. இந்த ஆள் முன்னாடி போகிறான், இவனை எப்படியாவது ஜெயிச்சா போருன்ற வெறியில் அவன் பின்னாடிக்கு வரான். இவர் வேகம் குறைச்சிக்கிட்டே வருத அவன் நோட்டீஸ் பண்ணவே இல்லை. வேகம் குறைச்சி 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 எட்வர்ட் டக்குன்னு நின்றுட்டார் ஒரு கட்டத்தில். அவர் நின்னதை பார்த்து தன்னுடைய ஸ்பீடை குறைக்க முடியாமல் அப்படியே சுப்புன்னு அவன் அவன் அப்படியே போனான். அந்த கொடி இருக்கிற வழியாகவே போய்கிட்டு இருந்தான். 30 கொடியையும் தாண்டின உடனே தமால்னு ஒரு பெரிய சத்தமும் ஆள் டிராவல்ஸ் அலற சத்தமும் அப்படியே தேன் வந்து காதில் பாஞ்சா மாதிரி எட்வர்டுக்கு இருந்தது. அவருடைய திட்டம் மிகச்சரியாக நடந்துருச்சுன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு திரும்பி பார்த்தாரு. இதுக்குள்ளே வேற ஆள் வந்திருந்தா அவர் மாட்டியிருப்பார். இன்னும் யாரும் வரலை. அந்த லிஃப்ட் ஆப்ரேட்டரும் லிஃப்ட்டு கிட்ட தான் இருக்காரு தவிர அவரால் இவ்வளோ தூரம் பார்க்க முடியாது. தான் மாற்றி வச்ச 30 கொடியையும் அந்த ரெட் ஃப்ளாக்ஸையும் எடுத்து சரியான பாதையில் அந்த ஃப்ளாக்ஸ் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி அந்த விஞ்சில் யாருக்கும் தன் முகம் தெரியாத மாதிரி முகத்தை மூடிக்கிட்டு கூலர்ஸை போட்டுக்கிட்டு தன்னுடைய ஹோட்டலுக்கு வந்து ஹோட்டல்லையும் லாபி வழியாக உள்ளே வராமல் பின்வாசல் வழியாக உள்ளே வந்து ரகசியமாக தன்னுடைய ரூமுக்கு வந்து டமால தூங்கிட்டு இருந்த கேரலின் பக்கத்தில் படுத்துக்கிற மட்டும் அவருடைய நெஞ்ச துடிச்ச துடிப்பு யாருக்கு தெரியும். கேரலின் எதேச்சியாக திரும்புகிற மாதிரி இவர் மேலே கையை போட்டுட்டு அப்படியே தூக்கி வாரி போட்டுட்டு இருந்தா. என்ன உன் உடம்பு ஏன் இவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது எட்வர்ட்? என்ன ஆச்சு? வெளியில் போயிட்டு வந்தேன். நான் எங்கே வெளியில் போனேன்? இப்போ தான் முழித்தேன். ஆனால் ராத்திரி சரியாக போர்வையை போத்திக்காததுனால உடம்பு ரொம்ப ஜில்லுன்னு ஆயிடுச்சு. நீ தூங்கு அப்படின்னு சொல்லி கேரலின்ட்ட சொல்லிட்டாரு. அன்றைக்கி காலையில் அவங்க 2 பேரும் எழுந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போன போது ஆம்புலன்ஸினுடைய அலறல் சத்தம் கேட்டுது. என்னது இது இவ்வளவு காலையிலேயே ஆம்புலன்ஸ் வந்துருச்சுன்னு கேரலின் சொன்னான். எட்வர்டு எந்த பதிலும் சொல்லலை. எதுவுமே நடக்காத மாதிரி இருந்து சாயங்காலம் ஊருக்கு கிளம்பிட்டோம் போதுன்ற மனநிலையில் அவர் இருந்தார். அநேகமாக முதல்ல இன்னைக்கு யார் மலையேற போனாங்களோ அந்த ஆளுக்கு தான் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கணும் அப்படின்னு கேரலின் சொன்னான். இதுக்கும் எட்வர்ட் பதில் எதுவும் சொல்லலை. அதுக்கப்புறம் அவள் திரும்பவும் சொன்னால் அநேகமாக அது அந்த ஜான் டிராவல்ஸாக தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னான். இப்போ இவருக்கு தூக்கி வாரி போட்டுது. யாரை சொல்கிற? அதான் அந்த ஜான் டிராவல்ஸ். எந்த ஜான் டிராவல்ஸ்? அதுதான் உன்கிட்டேருந்து இந்த வீலாவுடைய பெயிண்டிங்கை வாங்கி வீட்டில் கொண்டு வச்சு 1 வாரம் கழித்து திருப்பி கொடுத்தானே அந்த ஆள். அவன் தானே எப்போவுமே சொன்னான் நான் ஜனவரி மாதத்தினுடைய 2வது வாரத்தினுடைய வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் ஆளாக நான் தான் போவேன் அப்படின்னு அவன் தானே பெருமை அடிச்சுக்கிட்டான் அப்படின்னு கேரலின் சொல்கிறத கேட்டு இவருக்கு முகத்தை எங்கே வச்சுக்கிறதுன்னு தெரியல. இப்போ கேரலின் அவள் கையை பிடிச்சிக்கிட்டு அவனாக தான் இருக்கணும், ஆனால் அவனாக இருந்தால் ரொம்ப நல்லது. அவன் விழுந்து அவனுக்கு கொஞ்சமாவது அடிபட்டால் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு அவன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, என்கிட்ட அவன் தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணான். நான் அவன்கிட்ட சொல்லலை இது மட்டும்னா. என்னது அப்படின்னாரு இவர். ஆமாம், அன்றைக்கி அவன் வீட்டுக்கு டின்னருக்கு போனோம்ல, போயிட்டு திரும்பி வந்ததுலேருந்து அடுத்த 1 வாரம் என்னை அப்படி தொந்தரவு பண்ணான். விடாமல் எனக்கு ஃபோன் பண்ணான், விடாமல் மெசேஜ் பண்ணான். என்னை வந்து பார்த்து என்னை சந்திக்கவான்னு கேட்டுக்கிட்டே இருந்தான். முகத்தில் அடித்த மாதிரி இனிமேல் என்னை பார்த்தேன்னா நான் செருப்பை கழட்டி அடிப்பேன்னு சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் உன்னோட பெயிண்டிங் அவன் வாங்கி வச்சுருந்தான். உனக்கு 3 லட்சம் பவுண்டு அது விற்பனை ஆகிற வாய்ப்பை நான் கெடுக்கக்கூடாதுன்றதுக்காக கஷ்டப்பட்டு பொறுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு கட்டத்தில் என்னால் தாங்க முடியல. என்கிட்ட வாலாட்டி நான் செருப்பாலி அடிப்பேன்னு அவன்கிட்ட சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தான் அவன் பெயிண்டிங்கை திருப்பி கொடுத்துட்டான். என்னால் தான் அவன் வியாபாரம் கெட்டு போச்சு இல்லை அப்படின்னு கேரலின் சொன்ன உடனே இவருக்கு அழறதா சிரிக்கிறதான்னு தெரியல. சரி, இப்போ எப்படியாவது என்ன நடந்ததுன்னு தெரியணும். அவன் இன்னும் அங்கேயே விழுந்து கிடக்கிறானா இல்லை ஹாஸ்பிட்டலில் மார்ச்சுவரியில் இருக்கானான்னு எப்படியாவது கண்டுபிடிக்கணும் இல்லை? அதனால் என்ன செய்வதுன்னு யோசிச்சுட்டு எனக்கு நான் ஸ்ப்ரெயின் இருக்கிற மாதிரி இருக்குது காலில். நேற்றுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக நான் ஸ்கீப் பண்ணிட்டேன் இல்லை, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு கேரலின்ட்ட போய் சொல்லிவிட்டு காலங்காத்தால் ஹாஸ்பிட்டலுக்கு போனார். இந்த கால் ரொம்ப வலிக்குதுன்னார். கால்லாம் ஒன்றும் வலிக்கலை. அவருக்கு எக்ஸ்ரே எடுக்கிறதுக்காக ஒரு ரூமுக்கு அனுப்பிச்சாங்க. அவருடைய எக்ஸ்ரேவை எடுத்த அந்த டாக்டர் பக்கத்துலேயே 5 எக்ஸ்ரேவை அங்கே தொங்க விட்டுருந்தார். இன்றைக்கி காலையில் 5 பேருக்கு அடிபட்டது அப்படின்னு எட்வர்ட் கேட்டார். 5 பேருக்கு அடிப்படல, ஒரே ஆளுக்கு 5 எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு. 5 எலும்பு முறிவா? யாருக்கு அது? எவனோ ஒருத்தன் எந்த பாதையிலையோ போய் பள்ளத்தாக்கில் விழுந்திருக்கான். இது கூட தெரியாத ஆட்களில் எதுக்கு தான் ஸ்கீ பண்ண வராங்களோ அவன் உயிரோடு இருக்கானா அப்படின்னு கேட்குற மாதிரி எட்வர்ட் கேட்டார். அவன் உயிரோடு இருக்கான், ஆனால் இனிமேலாம் அவனால் ஸ்கீ பண்ண முடியாது. ஒரு 6 மாதத்துக்கு நடக்கவே முடியாது. ஒரு
காலில் ஃப்ராக்சர், ஒரு கையில் ஃப்ராக்சர், முகத்திலேயே எலும்பு உடஞ்சிருக்கு அப்படின்னு அந்த டாக்டர் சொன்னார். ஆனால் உயிரோட தான் இருக்கான் அப்படின்றத கேட்டுட்டு எட்வர்ட், அப்பாடா நல்ல வேளை உயிரோட இருக்கானே நினச்சிக்கிட்டு வெளியில் வந்தார். கேரலின் வெயிட் பண்ணிட்டு இருந்தா. என்னாச்சு எட்வர்ட், உனக்கு ஃப்ராக்சரா? எனக்கு ஒன்றும் ஃப்ராக்சர் இல்லை, ஆனால் வேற ஒருத்தனுக்கு தான் ஒரு காலில் ஃப்ராக்சர், ஒரு கையில் ஃப்ராக்சர், முகத்தில் ஃப்ராக்சர். கேரலின் ஒன்று சொன்னால், எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்ன வருத்தம் உனக்கு? நீ இவ்வளவு முயற்சி எடுத்த, ஒரு காலில் தான் ஃப்ராக்சரா? அவனுக்கு 2 கால் 2 கையில் ஃப்ராக்சர் ஆகிருக்க வேண்டாமா அப்படின்னு கேரலின் கேட்டா. தான் எடுத்த எல்லா முயற்சிகளையும் தெரிஞ்சுக்கிட்டே எதுவுமே தெரியாத மாதிரி தன் மனைவி தன்கிட்ட பேசினதை பார்த்து எட்வர்ட் பொறுக்க முடியாமல் சிரித்தார். என்னதான் இருந்தாலும் பெண்களினுடைய புத்திசாலித்தனத்துக்கு பக்கத்தில் நாங்கள் வரவே முடியாது இல்லை கேரலின் அப்படின்னு சொன்னபோது கேரலின் சிரிச்சா. இந்த உலகமே பிரகாசமான மாதிரி எட்வர்டுக்கு தோன்றியது. இதுதான் சாப்டர் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ். நன்றி, வணக்கம். Hudson Card.